அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான இந்த வாரத்துக்கான முதல் டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த டாஸ்கில் ஆண்கள் அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸை இந்த வாரம் ஆண்கள் வாங்குறதுக்கான ஒரு படி எடுத்து வச்சிருக்காங்க. போன வாரமாக அவங்க தான் வாங்கினாங்க, தீபக்கை சேவ் பண்ணாங்க. இந்த வாரமாக அவங்க வாங்குவாங்களா இல்லை கேர்ள்ஸ் டீம் அடுத்து வரக்கூடிய 2 கேம்லையும் ஜெயிச்சு அவங்க வாங்க போகிறாங்களான்றத அடுத்து வரக்கூடிய டாஸ்கில் தான் பார்க்கணும். இந்த டாஸ்கில் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க, என்ன கேம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்குது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கேம் தான். நம்ம வந்து நிறைய வீட்டில் விளையாடி இருக்கோம். நம்ம ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் வந்து உள்ளே ஒரு கோலி குண்டு போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த கோலி குண்டு கீழே விழக்கூடாது. அது கிளாஸ் டம்ளரில் தான் விளையாடுவாங்க. ஸோ அப்போ தான் விசிபிளாக தெரியும். ஸோ அதே தான் டாஸ்க்காக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்க். இது நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய நம்ம விளையாடி இருக்கோம். அதாவது இந்த சீசனுடைய கிரியேட்டிவ் டீமை பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து வாயில் கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான் வருது. அந்த மாதிரி சம்பளம் வாங்குகிற சம்பளத்துக்கு இவங்க வேலை செய்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா, இவங்க கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குதானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறது, பக்கத்து மாநிலத்தில் வந்து விளையாடுறது, யூடியூப்பில் இருக்கிற கேமு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கூட இன்னைக்கு வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து தான் விளையாண்டாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணியில் வந்து ராணவ், ரயன், அருண், அதுக்கப்புறமா தீபக், ரஞ்சித் எதுக்கு அமிச்சாங்கன்னு தெரியல, எதுக்கோ அனுப்பி விட்டாங்க. இந்த கேமினுடைய நடுவராக முத்துக்குமரன் இருக்கார். கேர்ள்ஸ் டீமில் யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி, தர்ஷிகா, சாச்சனா, ஜாக்லின், பவித்ரா. சாச்சனா எல்லா டாஸ்க்லையும் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் சாச்சனா நல்லாவே விளையாண்டாங்க. ஸோ அவங்க வந்து 2 குண்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தர்ஷிகா 1 போட்டாங்க, மீதி 1 மஞ்சரி போட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து 4 கோலி குண்டை கொண்டு போயிட்டு போட்டாங்க. என்ன ஒன்றுமே இல்லைங்க, இந்த கார்னரில் இருந்து பால் அந்த கிளாஸ் டம்ளரில் அதை எடுத்து சுற்றிக்கிட்டே கொண்டு போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பீக்கர் வச்சுருக்காங்க, அந்த பீக்கருக்குள்ளே போடணும். இதான் டாஸ்க். ஆண்கள் அணியில் சூப்பராக விளையாண்டாங்க. அவங்க 5 கோலி குண்டை போட்டாங்க, இவங்க 4 கோலி குண்டை போட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக ஆண்கள் அணி 1 கோலி குண்டு லீடிங்கில் இருக்கிறதுனால அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. கேர்ள்ஸில் ஜாக்லினுக்கு சரியாக அந்த கேம் வந்து வரல, பவித்ராவுக்கு இந்த கேம் வந்து வரல, ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேர் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடி போட்டாங்க. ஆனால் என்னன்னா, இது ஈஸியாக விளையாடலாமே, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், ஸ்பீடு. நம்ம எந்த ஸ்பீடில் வந்து அதை சுற்றுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோலி குண்டு உள்ளே நிற்கும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் கேமாக இருந்தாலும் அங்கே விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்குலாம் அது ஈஸியாக வரக்கூடிய ஒரு விளையாட்டு தான், பட் கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. ஆண்கள் அணிலையும் அதே பிரச்சனை இருந்துச்சு. ரஞ்சித்துக்கு சுத்தமாக வரல. தீபக் போட்டார், அருண் போட்டார், ராணவ் போட்டார், ரயன் போட்டார். இவங்க டீமில் பாய்ஸ் டீமில் ரஞ்சித்தை தவிர மீதி எல்லாருமே போட்டாங்க. டஃப் ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஆண்கள் வந்து ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கான ஒரு படி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஆண்கள் வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க யாரை காப்பாற்றுவாங்க இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட்டில் இது வரைக்கும் யாருக்கு அவங்க கொடுக்கல, அருண் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் விஷால் இருக்காரு அப்படின்னும் போது விஜய் விஷால் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினாரு. ஸோ அவருக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த வாரத்துக்கு இந்த நபர், அடுத்த வாரத்துக்கு இந்த நபர். அதாவது ஒரு 6 பேர் இருக்காங்க. தீபக்கு, அருண், விஷால், முத்துக்குமரன், ரஞ்சித், சத்யா. இந்த 6 பேரும் இவங்களுக்குள்ள தான் மாற்றி மாற்றி பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கட்டும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான பொறுப்புகள் வந்து இந்த 6 பேருக்குள்ள தான் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது வர்றது கிடையாது. உதாரணத்துக்கு ஜெஃப்ரி இவங்க கூடவே தான் இருக்கான். இது வரைக்கும் ஒரு நாளும் ஜெஃப்ரிக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னும் இல்லை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் இருக்கும்போது கொடுக்கணும் அப்படின்னும் ஒரு கன்சிடரேஷனே ஜெஃப்ரி மேலே இவங்க வச்சது கிடையாது. இது ஆண்கள் டீமில் எப்பயுமே நடக்கிற ஒன்று. ஸோ இந்த முறை யார் வந்து வாங்க போகிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை கேர்ள்ஸ் வந்து அடுத்த 2 போட்டியை ஜெயிச்சு அவங்க வந்து யாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுப்பாங்க. ஆனந்தி ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஆனந்திக்கு கொடுப்பாங்களா? இப்போ ஆனந்திக்கு கொடுக்கவும் முடியாது, ஏன்னா அவங்க பாய்ஸ் டீமில் இருக்காங்க, அவங்க கேட்கவும் முடியாது. இல்லை இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இந்த வாரம் எவிக்ஷனில் ஆண்கள் அணியில் இருந்து ஒருத்தர் போகணும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இந்த டீம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆண்கள் அணியிலேருந்து ஒருத்தர் போகணும். ஆண்கள் அணியில் 10 பேர் இருக்காங்க, பெண்கள் அணியில் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டு இருக்கணும் போது ஒரு போட்டின்னு வந்தால் அங்கே சமமான ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் விஜய் டிவியே பிளான் பண்ணி கூட ஒரு ஆணை வந்து தூக்கலாம். அந்த ஆண் வந்து சிவகுமாராக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு இந்த வாரம் முழுக்க ஒரே சந்தோஷமாக இருக்குது. அவர்
அணைய போகிற விளக்கு வந்து பிரகாசமாக எரியும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. இன்றைக்கி அவருடைய ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷமாக ஒரு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில. அவர் வேறு கேமராவை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நீ தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் அவர் இருப்பேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பாவம், கால நிலவரம் என்னன்னு அவருக்கு தெரில. ஸோ போக போக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆண்கள் அணிக்கு போச்சுன்னா யாருக்கு கொடுக்கலாம், பெண்கள் அணிக்கு போச்சுன்னா யாருக்கு கொடுக்கலாம்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.